வந்துட்டு. போன கிளாஸ்ல என்னன்னு சொல்லி வீட்டு பாத்தீங்களா பிள்ளை? ஓ, ஆனா நான் வந்துட்டு ஃபுல்லா இனி கிடைக்கல எனக்கு. ஏன்? நான் பார்த்தேன். இதை எப்படி நாங்க ஓதணும்ண்டு. அம், நான் பார்க்க செய்யல. நான் வந்துட்டு போன கிளாஸ்ல ஃபுல்லா. என்னத்த நீங்க பிழையா விட சொன்னேன்னு சொல்லி பாத்தீங்களா தான் கேட்டேன். நீங்க விட சின்னத்தில் நான் பிழைன்னு சொன்னேனே. அது ஏன் நான் பிழைன்னு சொன்னேன்? என்னத்துக்கு அது பிழையாயிடுச்சு அதை பாத்தீங்களான்னு நான் கேட்கிறேன். அதான் முக்கியம். அது பார்த்தேன். நான் வந்து நான் அஹ், அந்த நீங்க வசனத்துல மத்திர மத்திக்கிற வசனத்துல கடைசிக்கு நான் அது ஃபுல்லா எனக்கு விளங்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. விலங்குலன்னா திருப்பி விலங்குபடுத்தின அப்படியே அவசியம் பாப்பா அதை பேர். ஆ. தானகி. ஓ. முதலாவது வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதுற முறைகள் எத்தனைக்கு தெரியுமே? டவுட் ஆகுது. மூணு. ஓ. ஆனா இப்ப எது விலங்கல் இப்ப அந்த மூணிக்கு செல்றது முதலாவது. வசனத்துல கடைசிக்கு சுக்குன் வாரது. அப்படியா ஃபர்ஸ்ட் கேக்குது. பாத்தீங்களா? முதலாவது இது வசனத்துல அஹ், அஹ், ஒரு ஒரு வசனத்துல அந்த மத்து வர வசனத்துல மத்து கடைசிக்கு வர கிட்ட வசனத்துல நாங்க வந்து அந்த கடைசி கடைசி எழுத்துக்கு நாங்க சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். புலை 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 புலை. சொல்லி தரத்துக்கு. ஆஹ் சொல்லி இது தரத்துக்கு. இப்படி குழம்பி நான் அடுத்து இருந்தாமானா எல்லாம் மறக்குங்க எல்லாம் குழம்பிடும். ஒண்ணு விளங்க இப்படி குழம்பினா. அடுத்த அத யோசிச்சேன் நான். மதுர. இப்படி குழம்பிட்டு வந்தால் இப்படி குழம்பி கொண்டு வந்தால் என்ன செய்யாது? ஒன்றும் ஞாபகத்தில் நிற்காது, மறந்து மறந்து தான் போகும். ஏன்னா எல்லாம் தெளிவில்லை, குழப்பத்தில் இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும் மட்டும் சொல்றீங்க, ஆனா பிள்ளையா சொல்றீங்க. அப்படிதானே? தெரியும் ஆனா நான் தெரியும். அப்படி இருக்குது. நான் மதுர கடைசிக்கு எழுதுறத இந்த யோசிச்சுட்டு இந்த அஹ், ஆண்கள் தெரியும் என்று சொல்றீங்க, ஆனா குழப்பத்துல வாரீங்க. இது என்ன சீரவி? எனக்கு இப்ப தெரியாது அந்த. இப்ப தெரியும் என்றது அப்ப திருப்பி நான் திருப்பி அடுத்த கேள்வி கேட்டா திருப்பி குழம்புவீங்க. முதல்ல அது என்ன இப்ப சொல்லுங்க பாப்போம் திருப்பி. ஆம், வசனத்துல கடைசிக்கு வந்து ஃபத்ஹமத்து இல்லாட்டி ஃபத்ஹத்தைன் இல்லாட்டி அலிஃப் வந்துன்னு சொன்னா நாங்க ஒரு செகண்டுக்கு நீட்டி ஓதணும். ரெண்டாவது என்ன இப்ப? ஆஹ், வசனத்துல வந்து குண்டுத்தா வந்து சொன்னா நாங்க அத பெரிய ஹாவா ஓதி சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். மூணாவது என்ன இப்ப? அதுல முதலாவது வர ஒரு கேள்வி இப்ப. முறை ஒன்றுல சொன்னீங்களே முறை ஒன்று ஒன்று சொல்லி டெஸ்ட் மெத்தட் அஹ், சொன்னீங்கன்னு. அந்த முறை ஒன்று எத்தனை செகண்டுக்கு இடப்படும்? அந்த அடையாளங்களோட ஆ, ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் எத்தனை அளவு? ஆ, 2 அளவு. ரெண்டு அளவு. அது கிளியர் தானே? அஹ், அப்ப என்ன உங்களுக்கு கன்ஃபியூஸ் குழப்பம் திரும்பி பார்க்கன்னு சொல்லிங்க. இப்ப இது இப்ப உங்களுக்கு விஷயம் தெரியும். இதான் நான் சொன்ன விஷயம். இப்ப நீ சொன்ன விஷயம் சரி.
வசனத்துல முதல் பகுதி ஓகே தெரியும் உங்களுக்கு கிளியர். விளங்கினா ரெண்டாவது பகுதியும் கிளியர் சொல்லிட்டீங்க. மூணாவது பகுதி மூணாவது பகுதி மூணாவதுல ஆம், வசனத்துல இப்ப இந்த முன்னுக்கு இந்த ரெண்டு முறை வந்து வரலன்னு சொன்னா நாங்க சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். இல்ல வசனத்துல கடைசிக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றும் ரெண்டும் அந்த ரெண்டு முறை வரலன்னு சொன்னா நாங்க சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். ஓகே இப்ப அதுவும் கிளியர். இப்ப அதுவும் கிளியர். மூணாவதும் கிளியர். அப்ப என்ன பிரச்சனை? ஏமாண்ணா நான் வந்து ம். நான் வந்து இந்த ஸ்லைட நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நீங்க படிப்புக்கு கிட்ட அந்த ஸ்லைடை பார்த்தனே அதை செல்லிச்சு ஏனைய டைம்ஸ்ல தான் இப்படி இதாகுமே நான் நினைச்சேன். அது வந்து ஒரு சில வேர்ட் வந்து சொன்னா மட்டும்தான் நாங்க சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் அதுதான் குழம்பினேன். உண்மை அப்ப இப்ப சரியா இருக்குது. இப்ப சரி தானே கிளியர் டவுட் கிளியர் தானே இப்ப இல்லாட்டி என்ன டவுட் இருக்குதா? சரி காணும். என்ன டவுட் இருக்குதா? அந்த டவுட் கிளியரா? சார் என்ன தெரியும் அந்த உங்களோட ஸ்கிரீன் வந்து அந்த ஜூம் பேஜ்ல வெயிட்டிங் வந்துச்சு அதான் வெயிட்டிங் வந்துச்சா? நீங்க தான் ஒட்டா வெயிட்டிங். லீவா பேசிட்டீங்க திருப்பி வந்துக்கிறீங்க. என்ன போதையா? இல்ல நான் அந்த எனக்கு எந்த குழப்பம் என்று சொன்னே உங்களோட ஒன்னு கேட்கல அப்புறம் மறுவ லோட் ஆகி அப்புறம் மறு வந்துச்சு. ம். ஹாய். இந்த மூணாவது பகுதியில இப்ப என்னன்னு விளங்குச்சா? இப்ப மூணாவது கேன்சர் ஆ, என்ன மூணாவது? ஆம், நாங்க ஃபர்ஸ்டும் செகண்ட் முறையும் வரலன்னு சொன்னா நாங்க சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். ஃபர்ஸ்டும் செகண்ட் வரலன்னா சுக்குனை வச்சு நீ பாடணும். அப்படித்தானே? சரி இங்கதான் ஒரு இஷ்யூ கொண்டு வருது. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் அந்த நீட்டுற அளவுல கூடுதல் கூடுதலா நீட்டுறது குறை நீட்டுறது உண்டு அப்படித்தானே? ஆ, கடைசி சுக்கூன் வைக்கிறதுலாம் அது கூட நீட்டுறது குறை நீட்டுறதுன்னு ஒன்று வருது அப்படித்தானே? ஆ, சிலதுகள் நாங்க நீட்டுவோம், சிலது நாங்க நீட்ட மாட்டோம். நீட்டாம ஓதுறதுல பிரச்சனை இல்லை. ஆ, ஆனா நீட்டி ஓதுறதுக்கு தானே அந்த ஆ. நீட்டி ஓதுறது நல்லா கேட்டுக்கணும். மூணாவது மெத்தட்ல நீட்டாம ஓதுறதுல பிரச்சனை இல்லை. ஏன் நீட்டாம ஓதுல ஏன் பிரச்சனை இல்லை? இந்த நாங்க ஆம்,
கடைசிக்கு இப்ப சுக்குன் அடி வச்சு சுக்குன் வச்சு நிப்பாட்டுறோம். அது வந்து சுக்குன் வந்து ஆஹ் இப்படி நாங்க ஒரு ஒரு வேர்ட்ல நாங்க நிப்பாட்டுறோம். அதனால நாங்க நீட்டுற இல்ல. Yes. ஆனா சுக்குனை வச்சு நிப்பாட்டினா அங்க சில விஷயங்களை பாத்துக்கிறோம். ஆஹ் சரியா? அங்க சில ஆஹ் விஷயங்களை நாங்க பார்த்து கொள்ள வேண்டி வரும். அப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிளியர். அப்ப இதுவும் கிளியர். நிப்பாட்டுறது கிளியர். இப்ப இதுல பாருங்க, முதலாவதுல சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க. அஹ்லத அப்படி நிப்பாட்டுறோம். இல்ல. இல்ல, என்ன செய்யலாம்? அஹ்லத என்று நிப்பாட்டு. அஹ்லத என்று நிப்பாட்டுறோம். ரெண்டாவது ஃபீல் என்று நிப்பாட்டுறோம். ஃபீல் என்று. ஃபீல் இழுட்டணும். அப்படிதானே? இங்க இழுக்கணும். இழுத்து நிப்பாட்டணும். ஆஹ் இங்கதான் பிரச்சனை வருது. எப்படி இழுக்கணும், எவ்வளவு இழுக்கணும்ங்கிறதான் இங்க உள்ள பிரச்சனை. ஆஹ் விளங்குதா? இந்த ஆஹ் இழுக்கிறதுங்கிறது எவ்வளவு இழுக்கணும்ங்கிறத நீங்க பார்த்து கொள்ளதான் நீங்க இதுக்கு பின்னாடி அடிச்ச இன்னொரு கன்செப்டுக்குள்ள நீங்க போகணும். எங்க அது? அதுதான் இந்த ராகத்துல படிச்சீங்களே, ராகத்துல மத்த பத்தி படிச்சுட்டு ஒரு பகுதி படிச்சீங்களே, எங்க இந்த நஸ்தைனை பத்தி படிச்சீங்க ஞாபகம்? ஆஹ் அதுல பார்க்கணும். இதைத்தான் பார்க்கணும். இது ரெண்டு தான் ஜாயிண்ட் ஆகுறது. இது குழப்பிக்கல ஆஹ் கூடாது. ஆஹ் இது எங்க நீ குழம்புறீங்கடா? இதை நீ குழம்புறீங்கடா மத்துல இந்த ஒண்டியில இதை பேத்து நீங்க அதுக்குள்ள பேத்து சிக்கு கொள்ளப்படாது. இது மத்துக்குரிய விஷயம். இது ஆஹ் வசனத்துல இவ்வளவு நேரம் இதுக்கு கீழே வாரதெல்லாம் இது வரைக்கும் உள்ள எல்லாம் வசனத்துல கடைசியில வார கன்செப்ட் அல்ல. இந்த கன்செப்ட் ஆஹ் இவ்வளவும் வசனத்துல இறுதி கடைசிக்கு. கூடிய கான்செப்ட் அல்ல. இது தனியான ஒரு கான்செப்ட். மத்தினுடைய தனியான ஒரு முக்கியமான பேசிக்கான ஒரு பகுதி தான் இது அவலம். இதுக்கு ஆஹ் பின்னால் இதை தொடர்ந்து நீங்க படிக்கிறது என்னென்றால் மத்தினுடைய அட்வான்ஸான ஒரு பகுதி தான் நீங்க படிச்சுக்கிறீங்க. இதுக்கு தொடர்ந்து படிக்கிறது. ஆஹ் அதைத்தான் நீங்க என்ன செய்ய குழப்பிக் கொள்றீங்க. ஏன்னா ஆஹ் அப்படிதானே? ஆஹ் பெரிய குழப்பத்துல வாருது இங்கதான் இருக்குது. இங்கதான் பெரிய குழப்பத்துல வருது. இது என்னது? மத்தினுடைய அட்வான்ஸான ஒரு பகுதி. ஆஹ் இது கிளியரா? ஆஹ் ஓகே. மத்தினுடைய அட்வான்ஸான பகுதினா என்னது? ஆம், நாங்க வந்து ம், ஒரு வசனத்துல கடைசிக்கு மத்து வாரதெல்லாம் படிச்சதா. ம்ஹும். திருப்பி சொல்லுங்கண்ணா. ஆஹ் மத்து ஒரு வசனத்துல கடைசிக்கு மத்து வரக்கிட்ட நாங்க படிச்சதோ. இது கடைசிக்கு அதான் வந்து படிச்சு திருப்பி வெள்ள சரிங்களே. நான் என்ன கேள்வி கேட்டேன்? அந்த அட்வான்ஸ்ட் அட்வான்ஸ் ஆனது. சென்டென்ஸ் அப்போ அட்வான்ஸ் ஆனது வசனத்துல எப்படி வரும்? வசனத்துல கடைசிக்கு ம் மத்துர மத்து வந்தன்னு சொன்னா நாங்க என்னென்ன ஆம், முறைகளை யூஸ் பண்ணணும் அதெல்லாம். எஸ், மத்தியில இதெல்லாம் யூஸ் பண்ணணும் என்றுதான் அந்த பகுதியாக இருக்கும். இப்போ இங்க என்ன வரப்போகுது என்றால் இந்த இடத்துல
இந்த மத்துகள் இப்ப நாங்க இந்த தலைப்பு இதுல பார்க்க போறோம்னா இது நார்மலாக வசனத்துல இடையில வாரது, ஆரம்பத்துல வாரது, சொற்கள்ல வாரதான் பார்க்கணும். நிப்பாட்ட இடத்துல இதை பார்க்க இயலாது. ஆ இதுதானே? இப்போ உங்களுக்கு விஷயம் ஆ கிளியர். இப்ப கிளியரா? ஆ இந்த 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 நஸ்தாயினங்கிறது மத்து தான். ஆனா இது வந்து எதனோட தொடர்பான தலைப்பு என்ன போட்டி பாருங்க பாப்போம். ம், அ, நிறுத்தியோதும் இடை ஆ, நிறுத்தி ஓதும் இடத்துல வார மத்தின் தலைப்பை உங்களுக்கு போட்டு தந்துட்டாங்க. ஆ, என்ன அப்படின்னா அப்படின்டா நாங்க இந்த இதெல்லாம் வந்து நாங்க ஒரு வசனத்துல கடைசிக்கு மத்து வந்தாண்டா மட்டும்தான் பார்ப்போம். வசனத்துல கடைசி. கடைசிக்கு தான் நீங்க பார்க்கணும் இதெல்லாம். மற்றபடி பார்க்க இயலாது. அப்போ ஆ, இங்க பாருங்க, இப்ப இங்கேயும் வசனத்துல கடைசியில வார மத்து. ஸ்டார்டிங் ஒரு தலை படிச்சிருக்கீங்க, வசனத்துல கடைசிக்கு. கடைசியில நிறுத்தி நிறுத்தி ஓதும் மெத்தட். அப்படிதானே? ஓ எப்படி அப்ப ரெண்டும் ஜாயின் ஆகுது. அப்ப நீங்க இந்த தலைப்பு எதில் ஜாயின் பண்ணணும்? நீங்க இந்த மத்திய போயிட்டு எதில் ஜாயின் பண்ணி பார்க்கணும்? ஆ, பாருங்க. நீங்க எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும், தொடர்புபடுத்தி பார்க்கணும் எதோட. இதுதான் முக்கியமான பகுதி. அந்த 3 வேஸோட. 3 வயசோட. வெரி குட். அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயம். ஆ, என்னது? அவ்வளவுதான் ஆ, விஷயம். விஷயம். ஆயிரம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காப்பி இது செக் பண்ணி பாருங்க இந்த விஷயத்தை. உங்க ஆ, அடுத்த பாடத்துக்கு கண்டினியூ பண்ண வெக்கேஷனுக்கு பின்னால ரெடி ஆயிட்டு வரணுமா? டாட்டா ஜெய். ஆ.